விடாமுயற்சியால் தன்னம்பிக்கையாய் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் மேஷராசி நேயர்களே. எடுக்கும்போதே ஒரு கோட் சொன்னேன். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, வெற்றி எதுக்கு இவ்ளோ பீடிகை அப்படின்னா, இவ்வளவும் மேஷராசிக்கு அவசியமா அப்படின்னா, கிட்டத்தட்ட 2025வது வருஷம் மே மாசம் 28ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பா ஆமா, ஆமா, ஆமா அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய டைம் பீரியடாகத்தான் இருக்கு. இதுவரைக்கும் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து லாபத்தை குடுத்துக் கொண்டிருந்த சனி, நெறைய லாபம் குடுத்தாரு, நெறைய பேர் குடுத்தாரு, நெறைய புகழ் குடுத்தாரு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையும் குடுத்த இந்த சனி, இப்போ விரயம் அப்படின்ற இடத்துக்குள் என்ட்ரி ஆகுறார். அதாவது சொல்லப்போனா 7:30 சனி ஸ்டார்ட் ஆகுது. பயப்படணுமா அப்படின்னா, மத்த ராசிய விட கொஞ்சூண்டு பயப்படக்கூடிய ராசியாக மேஷ ராசினியர்கள் இருக்க போகிறீர்கள். இந்த மாரி நெறைய இடத்துல உங்களுக்கான விரயத்தை குடுத்து, அதற்கான ஒரு அனுபவத்தை குடுப்பதற்கு சனி தயாராக இருக்கிறார். கிளியர்? இப்ப எந்தெந்த இடத்துல சனி வந்து பார்க்க போறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளோட 2ஆம் வீட்ட பார்க்க போறாரு. அடுத்து வந்து 6ஆம் வீட்ட பார்க்க போறாரு. அடுத்து வந்து நம்மளுடைய 9ஆம் வீட்ட பார்க்க போகிறார். ஐய்யய்யோ! இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேஸே அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான். அப்ப மேஷ ராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட குடும்பத்தில் கொஞ்சோண்டு பிரச்சனை வருவதற்காக, இல்ல பிரச்சனை மேலோங்குவதற்கான டைம் பீரியடாகத்தான் இந்த 2023 மார்ச் மாசம் ஆரம்பிக்க போகிறது. எப்போ நீங்க அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னா, மே மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நவம்பர் மாசம், டிசம்பர் மாசம் வரைக்கும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ராசியில முதல் ராசி என்ன அப்படின்னா, அது மேஷ ராசி தான். ஏன்னா, சனியுடைய பார்வை 6ஆம் இடத்துக்கு வருதுனால, 6ஆம் இடம் சொன்னால கடன், வம்பு, வழக்கு, நோய், எதிரி இது எல்லாமே இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கு. அந்த இடத்துல சனியோட பார்வை படும்போது என்ன ஆகும் அப்படின்னா, 2 விதமான இம்பேக்ட் கிடைக்கும். ஒண்ணு, ஆல்ரெடி ஏதோ உடல் நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்தீர்களே, ஆனால் அதற்கான நல்ல மருத்துவம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது 100% கிடைக்க போகுது. இல்லங்க அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு மருத்துவ செலவின் மூலமாக ஒரு பயமுறுத்தி இது இருக்கலாமோ, அது இருக்கலாமோ, அப்படி இருக்கலாமோ, இப்படி இருக்கலாமோன்ற மாரியான தேவையில்லாத ஒரு பயமுறுத்தல் மூலமாக உங்களுக்கு சில பண இழப்பு, இல்ல சில விஷயங்கள் நடப்பதற்கான சான்ஸ் இருக்கு. இயல்பாவே மேஷராசிய பொறுத்தவரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். யோசிக்கவே மாட்டோம். செஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து யோசிப்போம் இல்லையா? அதனால வந்து இந்த தடவ சனி என்ன பண்ண போறார்னா, எப்படியெல்லாம் யோசிச்சு ஒரு விஷயத்த செய்யணுன்ற பக்குவத்த நம்மளுக்கு குடுக்க போறார். நான் ஏற்கனவே சொன்ன மாரி மிஸ்டர் சனி வந்து ரொம்ப மோசமானவர்லாம் கிடையாது. நல்லவர் தான். என்ன கொஞ்சம் அடிச்சு அடிச்சு பாடம் சொல்லிக் குடுப்பாரு. அத வந்து நம்ம வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, எத்தன விளக்கு போட்டாலும் சரி, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் போடு அப்படின்னு தான் கடவுள் சொல்லுவாரே தவிர, சரியெல்லாம் பண்றதுக்கான டைம் பீரியட் இப்போதைக்கு இல்ல. ஏன்னா எல்லா கண்ட்ரோலையும் சனி வச்சிருக்காரு கையில. அதனால 2025வது வருஷம் நவம்பர் மாசம் வரைக்கும் மேஷராசிக்காரவங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப அமைதியா, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகத்தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்லையா மேடம்னா, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமா பிரச்சனை அதிகரிக்க போகுது. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். நவம்பருக்கு அப்புறம் அடுத்த மே மாதம் வரைக்கும் கண்டிப்பாக தண்ணீர் தானம் குடுத்தல் அப்படின்றது மிகப்பெரிய ஏற்றத்த இந்த 2 1/2 வருஷம் உங்களுடைய விரயத்திலிருந்து ஏன்னா தண்ணீர் தாங்க பொருளாதாரம். ஸோ பொருளாதாரம் இழக்காம இருக்கணும்னா, அத நீங்க தானமா குடுத்துட்டீங்கனால போதும்.